ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ தான் வந்து சேனலில் திறந்தாலே வந்து நடிகர் வந்து காமெடி நடிகர் வந்து ரோபோ சங்கர் அண்ணா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு இதே வருது. இது வந்து விஜய் டிவி எல்லா நிகழ்ச்சிலையுமே நானும் அவங்களோட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். படமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி சிரிக்க வைக்கிறது வந்து பெரிய ஒரு கடவுள் கொடுத்த பிரசாதம். அவங்க வந்து மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப அது கடவுள் இந்த மாதிரி உள்ளவங்கள தான் வந்து கடவுள் ஏன் தான் அப்படி டக்குன்னு கூப்பிட்டுக்கிறாரு தெரில. அந்த மாதிரி நகைச்சுவையாக சிரிக்க வைக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் சில பேர் இறந்து போயிடுறாங்க. நல்ல ஒரு சிரிப்பு நடிகராக இருந்தாலும் சரி இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுலே வந்து கவனம் செலுத்துறதில்ல. அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனம் செலுத்த மாட்டுறாங்க. அது வந்து சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்களும் வந்து ஆரோக்கியமாக உடம்பை வந்து நல்லா வச்சுக்குங்க. இந்த தண்ணி அடிக்கிறது, இந்த பிரச்சனைலாம் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பிரச்சனையில் வந்து அதெல்லாம் காவுந்து பண்ணவே முடியல. ஏன்னா குடியே கெடுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எழுதியும் வச்சுட்டு அதை குடிக்கிறாங்க. அதனால எத்தனை குடி கெட்டு போகுது. எங்கள் வீட்லேயும் ஒரு குடி இப்படி தான் போயிட்டுருக்கு. எவ்வளவு சொன்னாலும் காதிலே வாங்குறதில்ல. ஏன்னா என் உடம்பு நல்ல கல் மாதிரி நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, எண்ணெயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உறுப்புகள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எல்லாம் வந்து அழுத்தமானதாக வந்து உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்து அது என்ன எவ்வளவு தாங்கும்? ஒரு அளவு தான் தாங்கும். அப்படியே வந்து வீணாக போயிடுது. நீங்களாக உங்கள் உடம்பை வந்து கெடுத்துக்காதீங்க. நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நல்ல நீண்ட ஆயுளோடு நல்லா இருங்க. இந்த மாதிரி வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர் சிரிக்க வைக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தராக இறந்து போகும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி மறுபடியும் கிடைக்கிறது இனிமேல் வராது. பிறப்பு ஒரு முறை தான், இறப்பும் ஒரு முறை தான். அதை வந்து வாழ்ந்து நல்ல விதமாக சந்தோஷமாக வாழுங்க. இந்த வயசில் சாகணும்னு என்ன தலையெழுத்தா? நீங்கள் உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேயே கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க. அதை வந்து நீங்கள் யோசிக்காமலே வந்து சந்தோஷத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் ஆகுது. நம்ம வந்து எப்பொழுதுமே உடம்பையும் கவனிச்சுக்கணும், மற்ற விஷயத்தையும் வந்து தொழில் எதாக இருந்தாலும் அதையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லோரும் நல்லா இருங்க. இது மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க தயவுசெய்து குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் நினச்சி பார்க்குறீங்க. அது கொஞ்சம் நேரம்தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு படுற கஷ்டத்தில் அவங்கெல்லாம் அவ்வளோ நொந்து போகிறாங்க. ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? அதில் என்ன தான் கிடைக்குதுன்னு தெரியல. தயவுசெய்து யாரும் தண்ணி அடிக்காதீங்க. அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. தண்ணி அடிக்காதீங்கங்க. பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள். தண்ணி அடித்து மஞ்சக்காமலை வந்து ஒரு மாதிரி மஞ்சளாக அப்படியே எங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. தண்ணி அடித்து மஞ்சக்காமலை வந்து கண்ணு நல்லா மஞ்சள் கலராக இருந்துச்சு பாருங்க. பார்த்தானே பயமாக இருந்துச்சு. அவருக்கு யூரின் பிரச்சனை, எதுவுமே பண்ண முடியல, சாப்பிடவே முடியல. அப்படியே மோசமாக போயிட்டார். அப்படியே ஒடிஞ்சு ஒல்லியாக போயிட்டார். அது அவ்வளோ ஒரு மோசமானது. தண்ணி அடித்தா நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குறோம், ஒன்றும் பண்ணாது. அது வந்து என்ன கறி இந்த மாதிரி அழுத்தமானதாக எல்லாம் சாப்பிட்டா இந்த குடல் என்னத்துக்காகுது? அதுதாங்க. எதுவுமே அளவோடு கொஞ்சமாக ஒரு மாதிரி எப்பயாச்சும் தான் சாப்பிடணும். ஒரு கவிச்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து எப்பயாச்சும் எடுத்துக்கிட்டால் தான் அது உடலுக்கு ரத்தம் நல்லது. ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் கெடுதல், விஷம். நம்மளே நம்ம விஷம் வச்சு கொள்கிற மாதிரி. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரிலங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து நான் வந்து என்னோடய மனமார்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். பாவம், இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறவங்க எல்லாருமே, மற்றவங்கள சிரிக்க வைக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. ஓகேவா? பாய், டாட்டா.